பார்க்கிங் படம் வெளியான சமயத்தில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டியில் ரஜினி பற்றி பேசியிருந்தார். ரஜினியின் படத்தை இயக்குவது பற்றி ராம்குமார் பாலகிருஷ்ணன் பேசியது தற்போது இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கு. அதாவது ரஜினிகாந்தை இயக்கும் மிக பெரும் வாய்ப்பை ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெற்றிருப்பதாக தெரிகின்றது. கிட்டத்தட்ட ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் தலைவர் 173 படத்தின் இயக்குனர் என சொல்லப்படுகிறது. பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கி அந்த படத்தை வெற்றிகரமாக கொடுத்து தேசிய விருதையும் வென்றிருக்காரு இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். அதைத் தொடர்ந்து சிம்புவை வைத்து STR 49 திரைப்படத்தை இயக்குவதற்கான வேலைகளில் இருந்தார் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு. ரஜினியிடம் கதை சொல்லும் வாய்ப்பும் கிடைச்சது. ராம்குமார் ரஜினிக்கு சொன்ன கதை பிடித்து போகவே அவர்தான் தலைவர் 173 இயக்குனர் என உறுதியாக தகவல்கள் வருகின்றன. இதற்கிடையில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டியில் ரஜினி படத்தை இயக்குவதை பற்றி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ரஜினி சார் படங்களை பார்ப்பது அப்படி தான் நான் வளர்ந்தேன். சினிமாவிற்கு வரும் ஆசையும் அவர் படங்களை பார்த்து தான் எனக்கு வந்தது. பாட்ஷா திரைப்படத்தை நான் எத்தனையோ முறை பார்த்தேன் என்பது எனக்கே தெரியாது. என் வாழ்க்கையில் நான் பல முறை பார்த்த திரைப்படம் என்றால் அது பாட்ஷா தான். அப்படி இருக்கையில் ரஜினி சாரை வைத்து ஒரு படமை இயக்குவது தான் என்னுடைய மிக பெரும் கனவு என ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்னார். இவரின் இந்த பழைய பேட்டி தான் தற்போது வைரலாக போய் கொண்டிருக்கு. அநேகமாக இந்த பேட்டியை அவர் பார்க்கிங் படம் வெளியான சமயத்தில் கொடுத்திருப்பார் என தெரியுது. அப்போது அந்த பேட்டியில் ரஜினியின் படத்தை இயக்குவது தான் தன்னுடைய கனவு என ராம்குமார் சொல்லியிருந்தார். தற்போது 2 வருடங்களில் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட அந்த கனவு நினைவாகி இருப்பதா அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த தகவல் மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது இவருக்கு கிடைச்ச மிக பெரும் வாய்ப்பு. ரஜினியை வைத்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு ஹிட் கொடுத்து விட்டா அதன் பிறகு கோலிவுட்டின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக அவர் இடம் பிடித்துவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அதைத் தொடர்ந்து முன்னணி நடிகர்கள் அனைவரும் அவரின் இயக்கத்தில் நடிக்க ஆசைப்படுவாங்க. எனவே இந்த வாய்ப்பு மட்டும் ராம்குமாருக்கு கிடைத்தா அதனை கண்டிப்பாக அவர் திறம்பட பயன்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்நிலையில் சிம்புவை வைத்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு படத்தை இயக்க இருப்பதாக சொன்னப்பட்டது. அந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டப்பட்டும் பூஜை மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. ஆனால் கடைசியில் அந்த படம் சில காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டது. என்னதான் படம் தள்ளி போனாலும் கண்டிப்பாக சிம்பு மற்றும் ராம்குமார் ப்ராஜெக்ட் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் ரஜினியை இயக்கும் வாய்ப்பு ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்கு. சுந்தர் சி தலைவர் 173 படத்திலிருந்து விலகியதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக வேறொரு இயக்குனரை உடனடியாக தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ரஜினி மற்றும் கமல் இருந்தாங்க. தனக்கு ஏற்ற கதையை ரெடியாக வச்சிருக்கும் இயக்குனரை தேடி வந்தார் ரஜினி. பல இயக்குநர்களோடு அவர் கதை கேட்டும் தகவல்கள் உண்டு. அதில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை சூப்பர் ஸ்டாருக்கு பிடித்து போகவே அவரை தன் 173வது படத்துக்கு இயக்குனராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். விரைவிலே இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினி படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.